வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். நம்முடைய ஒன்றிய அரசுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் விசாகப்பட்டினத்துல பேசும்பொழுது ஜிஎஸ்டி வரி விகிதத்தை குறைச்சதுனால 2 லட்சம் கோடி ரூபாய் மார்க்கெட்டுக்கு வரப்போகுது, வரியிலிருந்து திரும்பி மார்க்கெட்டுக்கு வரப்போகுது, இது மக்கள் மத்தியில பணப்புழக்கத்தை அதிகரிக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சொல்லும் பொழுது காங்கிரஸ் அரசு இதுக்கு முன்னாடி எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 வருஷமா பயங்கரமா வச்சிருந்தாங்க வரி விகிதத்தை. காங்கிரஸ் அரசு தான் வரி விகிதத்தை ரேஷனலைஸ் பண்ணது. சிதம்பரம் பைனான்ஸ் மினிஸ்டர் போது 80%, 88% இருந்த இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் 30% கொண்டு வந்தவர் தான். மக்களுக்கு 30% கொண்டு வந்தது. கார்பரேட்ஸ் பெரிய கம்பெனிகளுக்குலாம் 40% கொண்டு வந்தார். இப்ப இவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த பெரிய கம்பெனிகளுக்கு 40% 22% ஆகியிருக்காங்க. ஆனா மக்களுக்கு இருந்த வரி அந்த 30% அப்படிதான் இருக்கு. இதுதான் இவங்க பண்ண சாதனை. ஆனா வழக்கம் போல இல்லாத பொல்லாத சொல். ஒரு நிதியமைச்சர், ஒன்றிய அரசுடைய நிதியமைச்சர் இல்லாத சொல்லக்கூடாது. அவங்க வரி விகிதத்தை குறைச்சாங்களா இல்லையா காங்கிரஸ்? அதை பத்தி பேசாமலே இருங்களேன். அதை விட்டு அவங்க ரொம்ப மோசமா பண்ணாங்க, ஒண்ணுமே பண்ணல, செஞ்சதெல்லாம் தப்பு, இது மாதிரி திரும்ப திரும்ப சொல்றதுல அர்த்தமே இல்லை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க எங்க என்ன சொல்றாங்க, 2 லட்சம் கோடி ரூபாய் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம், மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். 28% இருந்தது 90%, 78% இருந்த இதுல எதுக்கெல்லாம் வரி இருந்ததோ அதுல ஏறக்குறைய 90 விழுக்காடு ஐட்டம்ஸ் 18% கொண்டு வந்துட்டோம். அது மாதிரி 18% இருந்ததுல 90, 95 விழுக்காடு 5% கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மனசுல எழுதுற ஒரு கேள்வி, இப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னா ஏன் முதல்ல அந்த மாதிரி அதிகமா போட்டீங்க? அதுக்கு உங்ககிட்ட பதிலே இல்லை. இப்ப நீங்க சொல்றீங்க 2 லட்சம் கோடி ஒரு வருஷத்துல பணம்னா, அப்ப 10 வருஷத்துல 20 லட்சம் கோடி மக்களுடைய பணத்தை நீங்க தேவையில்லாம வரியா கலெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு தானே அர்த்தமாகுது. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? என்னென்ன ஐட்டம்ஸ் என்னென்ன வரின்னு ஏதாவது ரேஷனலைசேஷன் உங்க இருக்குதா? கோயம்புத்தூர்ல ஒரு உணவு உரிமையாளர் நீங்க வந்திருந்த ஒரு கேள்வி கேட்டார். ஆமா, பிரெட்டுக்கு ஒண்ணு சொல்றீங்க, அது மேல கடவுள ஜாமுக்கு இன்னொரு டேக்ஸ் சொல்றீங்க. அப்ப நான் என்ன ஜிஎஸ்டி வசூலிக்கிறது, பில் எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் சிரிச்ச மக்களோடு சொன்னார், மனசு கொண்டுடக்கூடாது. ஆனா அவர் நீங்க என்ன பண்ணீங்க, அவரை கூப்பிட்டு விட்டீங்க. அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டார். அவர் சொன்னதில் எந்த தப்பு இருந்தது? எந்த தப்பும் இல்லை, அதான் மன்னிப்பு கேட்டார். அப்ப என்ன அர்த்தம் ஆகுதுன்னா, நீங்க என்ன செய்றீங்களோ அதே நியாயம், அதை பத்தி யாரும் என்னன்னு பேசக்கூடாது. இப்ப இந்த வரி விதிப்பு நீங்க குறைச்சிருக்கீங்களே, இது எனக்கு இன்னும் கொஞ்சம் வாசகர்கள் டைம் கொடுக்கணும். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம உறுப்பினர் சொல்லணும். ஏன்னா 5-18 மட்டும் இல்ல, அடுத்து 40, 44 இன்னும் சில ஐட்டம்ஸ் போட்டிருக்காங்க. உண்மையாவே ரொம்ப லக்ஸுரியஸ் ஐட்டம்ஸ் மட்டும் போட்டிருந்தாங்கன்னா அதை பற்றி உடனடியாக கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு எந்த காரணம் இல்லை. ஆனா அதுல என்னென்ன ஐட்டம்ல இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் பேசுறேன். ஆனா இப்போ உள்ள டைட்டில் நான் கேட்கிறேன், நீங்க 5%, 18% எல்லாத்துக்கும் போடுறீங்க. ஏன் 0% எத்தனை ஐட்டத்துல போட்டிருக்கீங்க? எத்தனை ஐட்டத்துல போடணும்? ஏழை எளியவர்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் 0% தானே போட்டுக்கணும். அதை போட்டிருக்கீங்களா? இதுக்கு பதில் சொல்லுவீங்களா? திருமதி சீதாராமன் நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. நான் பண்ணிட்டேன், அதை கேட்டுங்க. இதுல 2047 நம்ம உலக வல்லரசு ஆக போறோம். ஒரு 2 வருஷத்துல நம்ம தன்னிறை அடைவோம்னு சொன்னவங்க இவங்க நாடாளுமன்றத்தில் வச்சு 2 வருஷத்துல நம்ம தன்னிறை அடைஞ்சிருவோம். நீங்க தான் 5 கிலோ இது தானியம் எத்தனை 8 கோடி பேருக்கோ 80 கோடி பேருக்கோ கொடுக்குன்னு சொல்லி பேசிருக்கீங்கல்ல. அப்ப அப்படி 5 கிலோ தானியம் தேவைப்படுற அளவுக்கு மக்கள் இருக்கும் பொழுது நீங்க எப்படி தண்ணீரை 2 வருஷத்துல அடைய போறீங்கன்னு யாரும் கேட்கக்கூடாது. என்ன வேணாலும் பேசுவாங்க, பேசிட்டு அது பதில் சொல்லாம போய் இது ஒரு வழக்கமாவே பிஜேபி வச்சிருக்காங்க. இவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. அந்த பேச்சுல லாஜிக் இல்லைன்னு சொல்லி நம்ம விவரம் கேட்டோம்னா அதுக்கு பதில் வராது. அடுத்து இன்னொரு பேச்சுக்கு போயிடும். உங்க எல்லாருக்கும் என்ன இருக்கும், அச்சாதில் ஆறுங்க அப்படின்னு சொன்னாரு. நல்ல நாள் வருது, இந்த குழுவுடு பக்கம் அந்த காலத்துல வீட்டுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நாட்டுடைய பிரதம மந்திரி அப்படி சொல்லக்கூடாது. எப்படி நல்ல காலத்தை கொண்டு வருகிறீர்கள் பத்தி பேசிருக்கோம். ஆனா அப்படி பேசல. போன தடவை திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து நான் சொல்லிட்டு அவருடைய சில குறைபாடுகள், நிர்வாகத்தில் உள்ள குறைபாடுகள் சொன்னதுக்கு 4-5 உறுப்பினர்கள் இது கமெண்ட்ஸ் கொடுத்ததுல ரொம்ப வருத்தப்பட்டு எழுதியிருந்தாங்க. ஏன் பிறந்த நாள் நினைக்காத அவர் செஞ்ச நல்ல காரியம் பத்தியும் சொல்லக்கூடாதா? ஏன்னா எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கிறது உங்களுக்கு போக்கா இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரியான கேள்வி. நான் கேட்கிறேன், அவர் செஞ்ச நல்ல காரியத்தை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ டிஜிட்டலைசேஷன் கொண்டு வந்தார். அது உலகத்துல பல நாடுகள் இது பெரிய புரட்சியா இருந்துச்சு. ரொம்ப சாதாரணமா நான் தெருவில் போய் பப்பாளி பழம் வாங்க போனேன்னா கூட
அவர் வந்து யூபிஐ அதுல வந்து நீங்க ஜிபே பே பண்ணுங்க, அதுக்கு வந்து என் இது பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சாரு. இந்த இதுல வந்து தெருவுல வந்து வண்டியில வச்சு தோசை இட்லி இதெல்லாம் அவங்களாம் இதை காமிச்சாங்க. டக்கு டக்குன்னு பேமெண்ட். இப்ப நமக்கும் ஒரு சந்தோஷம் என்னன்னா, இது பேமெண்ட் வந்து 28 ரூபாயா இருக்குன்னு சொல்லி வைங்க. இந்த ஜிபேல கரெக்டா 28 ரூபாய் மட்டும் தான் கிடைக்கும். நம்ம 30 ரூபாய் கொடுத்தோம்னா அவருக்கு கடைசி 2 ரூபாய் சில்லறை இருக்காதுன்னா சங்கடம் வரும். இது எவ்வளவு பெட்டர்னு சொல்லி நினைச்சோம். ஆனா இப்ப இதுல பெங்களூர்ல அப்படி கொடுத்தவங்களுக்கு இப்ப இது நோட்டீஸ் வந்திருக்கு, கவர்மெண்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. உங்களுக்கு வந்து பல லட்சக்கணக்கான ரூபாய் டிரான்சாக்சன் ஆயிருக்கு, அதனால இத்தனை ஆயிரம் ரூபாய் நீங்கள் வந்து வரி கட்ட வேண்டும். இப்ப பல லட்சக்கணக்கான ரூபாய் டிரான்சாக்ட் ஆகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 1 கோடி ரூபாய் ஒருத்தர் டிரான்சாக்ட் இன்னொருத்தர் பண்ணாருன்னா அது ஒரு டிரான்சாக்ஷன். ஆனா 10 ரூபாயும் 30 ரூபாயும் 50 ரூபாயும் ஒருத்தர் இட்லி வைத்தாங்கன்னா ஒரு நாள்ல அவருக்கு 2000 டிரான்சாக்ஷன். அப்ப டிரான்சாக்ஷன் இவ்வளவு வந்திருக்கு, அதனால உங்களுக்கு இவ்வளவு டேர்ன் ஓவர் இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு வரி போட்டுருந்தாங்கன்னா, அப்ப இவங்க என்ன முன்னெடுப்பு எடுத்தாங்க இந்த ஜிஎஸ்டி எல்லாம் வரும்பொழுது? அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? இப்படிப்பட்ட வகுப்பினருக்கெல்லாம் ஜிஎஸ்டியில இருந்து வரி விலக்கு முதலே யோசிச்சிருக்கணும். இப்ப அந்த இடத்துல பெங்களூர்ல எல்லாம் எல்லா இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க, ஐயா என்கிட்ட கேஷை கொடுத்துருங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. எதுவுமே முன்னெடுப்பு இல்லாம இப்ப இது வந்து டாய்லெட்ஸ் வந்து கட்டுறது ஒரு சிறந்த ஒரு ஐட்டம். திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காங்க, நாங்க எத்தனை பேருக்கு கழிப்பிடங்கள் கட்டி கொடுத்தோம் தெரியுமா அப்படின்னு. ஆனா டாய்லெட் கட்டி கொடுத்தது ரொம்ப பெரிய குறைபாடு என்னன்னு தெரியுமா? டாய்லெட்ஸுக்கு வந்து தண்ணி வேணும்ல, அந்த தண்ணீருக்கான நீர்நிலை ஆதாரங்களை வந்து சேர்த்துதான் பண்ணணும், அப்படி பண்ணல. அதனால அதுக்கப்புறம் 2-3 வருஷம் கழிச்சு புத்தி வந்து என்ன ஆர்டர் கொடுத்தாங்க, அந்தந்த பஞ்சாயத்துல வந்து நீர்நிலை ஆதாரங்களை கொடுக்க மாட்டாங்க. நான் நிர்வாகத்தில் எனக்கு அனுபவம் தெரியும். 2 துறையை வந்து கலந்து செய்யணும்னு சொன்னா ஒண்ணுமே நடக்காது, 2 பேருக்கு இடையில சண்டை தான் நடக்கும். அப்போ செய்யறது எல்லாமே ஏழை மக்களுக்கு செய்யறது எல்லாமே இப்படி அரைமுறையமா செஞ்சா நான் என்ன வாழ்த்து சொல்ல முடியும்? பணக்காரங்களுக்கு செய்யறது வந்து ரொம்ப வேகமா நடக்குது, ரொம்ப பெர்ஃபெக்டா நடக்குது. அதானி வந்து இன்னைக்கு எந்த நிலைமையில இருந்தாரு, இன்னைக்கு எவ்வளவு பெரிய பணக்காரர் ஆயிருக்காரு, அவருடைய திறமையால மட்டும் ஆயிருக்காரு. அரசுடைய முழு ஆதரவு இருக்கு இல்லையா? அதுல ஒருத்தருக்கு மட்டும் அத்தனை ஆதரவு கொடுக்கறதுன்னு கேள்வி வராது. அது வந்து கேபிட்டலிசம் கூட இல்ல, கிரானிக் கேபிட்டலிசம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமைக்கு போயிருக்கு இல்லையா? அது உண்மையா இல்லையா? வெளியுறவு கொள்கையில வந்து நம்ம வந்து வெற்றி அடைஞ்சிருந்தா பாகிஸ்தானுடைய டெரரிசம் எல்லாரும் தாக்கிப்பாங்கல்ல. உலக நாடுகள் அத்தனையும் நாங்கள் பயங்கரவாதத்துக்கு எதிராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பகல்காம்ல நம்முடைய அப்பாவி இந்தியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது யாராவது இந்த பாகிஸ்தான் டெரரிஸ்டுக்கு எதிராக இருக்கிறோம்னு சொன்னாங்களா? யாரும் ஒரு 3-4 பேர் வந்து இவங்கதான் பகல்காமுக்கு வந்தவங்க சுட்டு கொண்டுட்டாங்க, அதுக்கு ஆதாரம் தான் காமிச்சு சொன்னாங்க. அப்ப ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து கேட்டுச்சு, அந்த பகல்காம்ல இருந்த டூரிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட நீங்க யாரை சுட்டு கொண்டீங்களோ அவங்க மோத்த காமிங்கன்னு சொல்லி. சரியான டிமாண்ட் தானே? ஏன்னா அவங்க தானே பார்த்துருக்காங்க. அவங்க சொல்லுவாங்கல்ல, ஏன் அவங்களை கூப்பிடல? அப்ப எதுலயே வந்து வெளிப்படைத்தன்மை இல்லை. நீங்க சொல்ற எதை நம்ப முடியும்? அதாவது நீங்க செஞ்ச எந்த காரியங்கள் வந்து ஏழை எளியவர்களுக்கு உறுதியான பலனை கொடுத்திருக்கு? பிரதான் மந்திரி விகாஸ் வீடு கட்டுற திட்டம்னு சொன்னாங்க. 4 கோடி பேருக்கு நான் வீடு கொடுத்து அவங்களை லட்சாதிபதி ஆகிட்டு மேடு கூட பிரதம மந்திரி மறந்துறாரு. ஆனா உண்மையில என்ன நடந்துச்சு? அந்த வீடு கட்டுற திட்டத்துல 3ல் 1 பங்கு கூட இவங்க கொடுக்கறது இல்லை, காசு கொடுக்கறது இல்லை. பேரு தான் பிரதான் மந்திரி பேரு. இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் யாருக்கு பெனிஃபிஷியரியோ அவங்களுக்கு சேர்ந்து மீதி பணத்தை போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுல கேரளாவும் தமிழ்நாடும் நாங்க பெனிஃபிஷியரியா, அவங்க ஏற்கனவே ஏழைங்க, அவங்கள்ட்ட ரூபாய் கிட்ட எங்க இருந்து கொடுப்பாங்க, அதையும் சேர்த்து நாங்களே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாமே வந்து விளம்பரத்தை தவிர என்ன உருப்படியா நடக்குது? மறுபடியும் கேட்கிறேன், கமெண்ட்ஸ்ல கொடுத்தவங்ககிட்ட வந்து அவர் செஞ்ச காரியங்கள் ஏழை எளியவர்களுக்கு டைரக்டா போய் சேர்ந்துச்சு, விவசாயிகளுக்கு பணம் போய் சேர்ந்தது, அதை நான் ஏத்துக்கிறேன். நேரடியா போகும் அந்த பணம் போகும். அது பணம் போதுமானதா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அடுத்து விவசாய வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் சொன்னாரே, விவசாயிகளுடைய நிலைமை 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் கீழே போயிருக்குன்னு அவங்களுடைய ஆட்சியின் கீழ் உள்ள புள்ளியியல் அமைச்சகமே அந்த விவரத்தை கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு தெரியணும் உண்மையில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ரிலீஃப் கொடுக்கறது வேற, கியூர் கொடுக்கறது வேற. ரிலீஃப் கூட ஒழுங்கா கொடுக்கல, கியூருக்கு எங்க போறது? நிவாரணம் வேறு, முற்ற முழுக்க குணப்படுத்துதல் வேறு. இவங்க நிவாரணமே சரியா கொடுக்கல, இப்ப குணப்படுத்தல் எங்க இருந்து வரும்? நிர்மலா சீதாராமன் அவர்கள் பல இப்ப இதை பத்தி என்ன ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டாட்சி தத்துவத்திற்கு உலகிற்கே எடுத்துக்காட்டாக இருக்கிறதுன்னு ஒரு அண்ட புழுகு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் எவ்வளவு இருக்கு, பிஜேபி ஆளுநர் மாநிலங்களுடைய ஓட்டிங் ரைட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா
அதை வச்சு அவங்க நினைச்சது அத்தனை அங்க நடக்குது. முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவ்வளவு பெரிய ஓட்டிங் ரைட்ஸ் இல்லாம இருந்தால்தான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கணும், ஆனா இந்த அளவுக்கு இல்லாம இருந்தால்தான் உண்மையான கூட்டாட்சி சொல்ல முடியும். அதனால ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் சொல்லுவாங்க. சும்மா பேசுறது எல்லாரும் பேசலாம், உண்மையில என்ன நடக்குதுன்னு பார்த்துதான் நம்ம இது சரியா தப்பான்னு சொல்ல முடியும். இந்த வகையில இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு குறைவு இன்னைக்கு நடத்திருக்காங்களே, என்னைக்கும் நடத்திருக்க வேண்டியது. இந்த அடுத்த ஜீரோல ஜீரோ ஐட்டம் எத்தனை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு. எனக்கு பொருளாதாரத்தை பற்றி ஓரளவு, நான் டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன், இதுல மான்செஸ்டர் யூனிவர்சிட்டி போய் படிச்சிருக்கேன், ஓரளவு எனக்கு பொருளாதாரம் தெரியும். ஆனா இதுல நுட்பமான விஷயங்கள் இருக்கின்றன. இன்னும் பல விஷயங்களை பொருளாதார நிபுணர்களாக உள்ள என்னுடைய நண்பர்களுடன் கலந்து ஆலோசித்து விட்டு இந்த ஜிஎஸ்டியை பற்றி தனியாக உங்களுடன் உரையாட முடியும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.